ஒரு கதையை தொடங்குறதுக்கு முன்னாடி சில கதைகள் நம்ம வாழ்க்கையை தொடுவதை உணர்ந்திருக்கிறீங்களா? சின்ன விஷயம்னு நினைக்கிறதுலேருந்து பெரிய மாற்றம் ஆரம்பிக்கலாம். அதுதான் இப்போ நம்ம கதை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்க போகிற ஒரு சின்ன பட் ஸ்பெஷல் விஷயம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது எஜுகேஸ்ட். இதில் நீங்கள் தேவையான டிஜிட்டல் கோர்ஸ், கோடிங் எல்லாமே கற்றுக்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கதையோட தலைப்பு சின்ன பொம்மை பெரிய ரகசியம். பழைய வீட்டோட மேல் மாடியில் ஒரு பெரிய பெட்டி இருந்துச்சு. அதில் யாரும் கை வைக்கக்கூடாது. காரணம், அந்த பெட்டி தந்த ஒரு சத்தம். அந்த வீட்டுக்காரன் ரவிச்சந்திரன். அவன் அந்த பெட்டியை தினமும் பார்த்துக்கிட்டே இருப்பான். திறக்காமல் இருக்கணும் அப்படின்னு மற்றவங்கள்ட்டையும் சொல்லியிருப்பான். இதை முக்கியமாக அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான் ரவிச்சந்திரன். அவன் மகன் அரவிந்த் ரொம்ப இன்க்யூசிட்டிவ். அவர் ஒரு ஆர்வம் சொல்ல சொல்ல இன்னும் ஆர்வம் அதிகமாக வந்துச்சு. ஒரு நாள் ரவிச்சந்திரன் வேலைக்கு போயிருந்தபோது அரவிந்த் அவங்க மகன் அந்த பெட்டியை திறக்க முயற்சித்தான். இருந்தும் அது லாக் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா தினமும் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுனால ஒழுங்காக பூட்டலை. உள்ள ஒரு சின்ன பொம்மை, பசுமை நிற சட்டையோட, பளிச்சுன்னு புன்னகையோட. ஆனால் பொம்மையோட கண்ணு மூடி வச்சுருந்தது. அந்த பொம்மையை எடுத்து தாளாட்டின மாதிரி ஆட்டினான். விளையாட்டு வாக்கில் சின்ன பையங்கிறதுனால. அடுத்த 30 நொடிக்குள்ளே கீழே இருந்து கத்தல். உங்கள் அப்பா கத்துன்னு கத்துறாரு. எனக்கு தெரியாமல் யாரும் அந்த பொம்மையை தொடக்கூடாது அப்படின்னா அவங்க அப்பா ஓடி வந்தார். அரவிந்த் தடுமாறிட்டான். பயந்துட்டியா? அப்பா இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டான் அந்த தடுமாற்றத்தோட. ரவிச்சந்திரன் கொஞ்ச நேரம் அமைதியாக பார்த்து மெதுவாக சொன்னார், மகனே, இந்த பொம்மை உனக்குள்ள ஒரு பேரனை ஏற்றிட்டு போனால் உன் அண்ணனோட நீ பிறக்கணும்னு அவன் போயிட்டான். அவனோட கடைசி நினைவுது. ஆனால் ஒரு நாள் இந்த பொம்மை மூடிய கண்ணை திறக்கும். அப்போ நம்ம வீட்டில் ஒருத்தன் போக போகிறான். அரவிந்த் சிரித்தான். அப்பா, இது சின்ன சினிமா போல் இருக்குது அப்படின்னு சிரித்தான். அடுத்த நாள் காலையில் அந்த பொம்மை கண்ணை திறந்துச்சு. அது ஒரு ஜோக்குன்னு நினச்சாங்க. ஆனால் அன்னைக்கு மதியம் அரவிந்த் பள்ளிக்கூடத்தில் ஹார்ட் கொலாப்ஸ் ஆகி விழுந்தான். இது எதுக்குன்னா, இந்த உலகம் நமக்கு வார்னிங் கொடுக்குது. ஆனால் நாம் அதை சிரித்து உத்தரவு கொடுக்குறோம். சில பொம்மை சிரிக்கிற மாதிரி தோன்றினாலும் உண்மையில் அவங்க அழுது கொண்டு தான் இருக்கும். பொம்மைக்கும் உயர்ந்தா அப்படி தானே இருக்கும்.